إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகழிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்ல நாயனின் வட்டா பெருங்கருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம்முடைய வழிகாட்டியும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடியார்கள் மீது செய்த மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அமைத்திருப்பது. நாம் இவ்வுலகில் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் மறுமைக்கான நம்முடைய தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நன்மைக்காக இறைவன் நம் மீது அளப்பரிய கருணையை கொண்டு நமக்கு பல்வேறு நாட்களையும் பல்வேறு காலகட்டங்களையும் பல்வேறு வணக்கங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ஜும்மா நாள் என்பதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது செய்த மிகப்பெரிய ஒரு கருணை. நாம் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை தருகின்றான். சிறப்பு மிகுந்த நேரங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சிறப்பு மிகுந்த மாதங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது கருணையினால் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான மாதங்களில் ஒன்றுதான் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதம் இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் நம்மை எல்லாம் வந்தடைய இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை தான், அவனுடைய அளவற்ற அருளுக்கு உதாரணம் தான் இது போன்ற காலகட்டங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருப்பது. ரமலான் மாதங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான பாக்கியங்களையும் நன்மைகளையும் பரக்கத்துகளையும் நாம் செய்யக்கூடிய நோன்பு என்ற வணக்கம், இரவு தொழுகை என்ற வணக்கம், திருமறை குர்ஆன் ஓதுதல், தான தர்மங்கள் செய்தல், அல்லாஹ்வை நாம் துதித்தல், தஸ்பீஹ் செய்தல், திக்ர் செய்தல் போன்ற எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான பாக்கியங்களையும் நன்மைகள் நமக்கு வாரி தருகின்றார். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா? அதற்கு தகுதி மிக்கவர்களாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோமா? இந்த காலகட்டங்கள் மூலமாக நாம் பெற வேண்டிய பயிற்சிகளை, பாடங்களை, படிப்பினைகளை, நன்மைகளை நாம் அடைகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு தொடர்பாக குறிப்பிடும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மந்தம் யதா கௌல ஸூரி
وعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. யார் ஒருவன் தீய வார்த்தைகள் பேசுவதையும் தீய செயல்கள் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ அவன் உணவையும் குடிபானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த நோன்புடைய மாதங்கள் நமக்கு வந்துவிட்டால் அந்த மாதத்தில் நாம் பெற வேண்டிய முக்கியமான பயிற்சியை, பாடத்தை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நோன்பு என்பது வெறுமனே சாப்பிடாமல் இருப்பதல்ல. ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் அவர்கள் பசியோடு இருப்பதை தவிர வேறு எந்த நன்மையையும் அவர்கள் அடைவதில்லை. நோன்பு என்பது வெறுமனே குடிக்காமல் இருப்பதல்ல. ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் அவர்கள் வெறுமனே தாகித்து இருப்பதை தவிர, தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதை தவிர, அந்த தாகத்தின் மூலமாக அவர்கள் உண்ணாமல் இருப்பதன் மூலமாக எந்த நன்மையை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதுதான் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு காட்டி தருகின்றது. அப்ப மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த நோன்பின் மூலம் நாம் பெறக்கூடிய பயிற்சிகளில் ஒன்று தீய வார்த்தைகளை நாம் பேசாமல் இருப்பது, நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்வது, தீய செயல்களை நாம் செய்யாமல் இருப்பது, நம்முடைய நடவடிக்கைகளை நாம் சரியாக அமைத்துக் கொள்வது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம் யாருடைய கையில் இருக்கும்? கேடயம் என்பது போர் வீரனுடைய கையில் இருக்கும். எதிரிகள் மூலமாக வரக்கூடிய அம்புகளையும் தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தி அந்த அவனை காப்பாற்றக்கூடிய ஆயுதம் தான் கேடயம் என்பது. அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீரனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய கேடயத்திற்கு ஒப்பாக நமக்கு நோன்பை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் இருந்தும், அல்லாஹ்வுடைய வெறுப்பில் இருந்தும், அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியது. அப்ப நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருப்பதனால் அந்த நோன்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம். எனவே ஃபலா யர்ஃபுஸ், நீங்கள் தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடாதீர்கள். வலா யஜ்ஹல், முட்டாள்தனமான காரியங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள். எலிம்ரவுன் காத்தலஹு அவ் ஷாத்தஹு, ஒரு மனிதன் அவனோடு சண்டைக்கு வந்தார், வம்பு சண்டைக்கு வந்தார், அல்லது அவனை திட்டினார், அவன் சொல்லட்டும் ஃபல்யகுல் இன்னி சாயிம், இன்னி சாயிம், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று அவன் சொல்லிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படி என்றால் நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று சொன்னால் எதிரிக்கு உணர்த்துவது. நான் உன்னோடு சண்டை போடாமல் இருப்பது கோழைத்தனத்தினால் அல்ல, உன்னுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்பதனால் அல்ல, நான் உன்னை எதிர்க்க முடியாது என்பதற்காக அல்ல, நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், அதை உணர்த்துகின்றேன், என்னுடைய உள்ளத்திலும் சொல்லக்கூடிய நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், நான் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, நான் திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பின் மூலம் நாம் பெற வேண்டிய முக்கியமான பயிற்சியாக, பாடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நம்முடைய நாவை பாதுகாத்தல் என்பது நோன்பின் மூலம் நாம் பெற வேண்டிய ஒரு பாடம், ஒரு பயிற்சி. நாம் அடையக்கூடிய மாதத்தில் அதை நாம் அந்த பயிற்சியை பெறுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அவர் அதிகாலை நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, துல்லனி அலா அமலின் யுதுஹினி அல் ஜன்னா வ யுபாயிதுனி மினன் நார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லித் தாருங்கள், அது என்னை சொர்க்கத்திற்குள் நுழைக்க வேண்டும், நரகத்தை விட்டு என்னை தூரமாக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் சஅல்தனி அஸீம், நீ என்னிடம் மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு விட்டாய், சாதாரண விஷயத்தை பற்றி கேட்கவில்லை, மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் நீங்கள் கேட்டு விட்டீர்கள். இன்னஹு லயஸீரு அலா மன் யஸ்ரஹுல்லாஹ், அல்லாஹ் இதை யாருக்கு லேசாக்குகிறானோ அவர்களுக்கு இது இலகுவாகும். தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பி ஷையா வ துகீமுஸ் ஸலா வ தூதிஸ் ஸகா வ தஸூமு ரமலான் வ தஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுக்கு இதை நினைவைக்காமல் அல்லாஹ்வை வணங்குங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள்,
ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ரமதான் மாதம் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு முஆதினை கேட்கின்றார். முஆதே அலா அதுல்லுக அலா அப்வாபில் கைர், நன்மைகளுடைய வாசல்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நன்மைகளுடைய வாசல்கள், அந்த கதவை திறந்து விட்டால் நன்மைகள் உங்களுக்கு அப்படியே அருவி போன்று ஆலை போன்று கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த நன்மையுடைய வாசலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் முதலாவதாக சொன்னார்கள், அஸ்யாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். நோன்பு என்பது ஒரு கேடயம். இரண்டாவதாக சொன்னார்கள், வஸ்ஸதகத்து தத்ஃபிஉல் ஹதியா கமா தத்ஃபிஉல் மாஉ அன்னார், தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்கிறதோ அது போன்று தர்மம் பாவத்தை அணைத்துவிடும். மூன்றாவதாக சொன்னார்கள், வஸலாத்து ரஜுலி ஜௌஃபில் லைல், ஒரு மனிதன் நடுநிசையிலே நின்று தொழுவது. இது என்ன ஒரு சிறப்பம்சம் என்று சொன்னால், இந்த மூன்றுமே ரமதானில் ஒன்று சேர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளுடைய வாசல் என்று சொன்னார் அல்லவா? நோன்பு என்பது கேடயம், ஒரு மனிதன் நடுநிசையிலே இரவு நேரத்திலே அவன் நின்று தொழுவது, தர்மத்தை வாரி வழங்குவது, இவை எல்லாம் நன்மையினுடைய வாசல்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து கேட்டார்கள், முஆதே அலா உஹ்பிருக பிரஅஸில் அம்ரி குல்லிஹி வ உமூரிஹி வ திர்வத்து ஸலாமிஹி, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தலை போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும், ஒட்டகத்திற்கு தலை இருக்கும், திமிழ் இருக்கும், ஒட்டகத்துடைய கால்கள் அதற்கு தூண்களை போன்று இருக்கும். நபிகள் கேட்டார்கள், அது போன்று இந்த மார்க்கத்துடைய தலையாய விஷயத்தையும், இந்த மார்க்கத்துடைய தூணையும், இந்த மார்க்கத்தினுடைய திமிழ் போன்ற உயர்ந்த பகுதியை உனக்கு நான் சொல்லட்டுமா? அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரசூல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் மிக தலையாயது இஸ்லாம். இஸ்லாத்தை ஒரு ஒட்டகமாக உருவப்படுத்தினால் அதில் மிக மிக முக்கியமான பகுதி, தலை போன்ற பகுதி இஸ்லாம். இந்த மார்க்கத்துடைய தூண் போன்ற பகுதி ஸலா, தொழுகை. வதுருவது ஸனாமிஹி, அதனுடைய திமிழ் போன்ற உயர்ந்த பகுதி ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, தியாகம் செய்வது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், முஆதே அலா உஹ்பிருக பி மலாக்கி தாலிக குல்லி, இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடியதை உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படி கேட்கிறாங்க. நோன்பு வைத்தது, தர்மம் கொடுத்தது, இரவு நேரத்திலே நின்று தொழுதது, எல்லா நன்மைகளையும் அழிக்கக்கூடியதை உனக்கு சொல்லி தரட்டுமா, அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம செஞ்ச எல்லா நன்மைகளையும் நாசமாக்கக்கூடிய காரியத்தை உனக்கு சொல்லி தரட்டுமா? அப்போ அவர் கேட்க, அல்லாஹ் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாக்கை பிடித்து சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக் கொள், இந்த நாவை நீ தடுத்து வைத்துக் கொள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே இன்னக முஆஹரூன பிமா நதகல்லமு பிஹி, பேசுவதற்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க போகிறான். வாயில பேசுறதுனால கட்டளை இடிஞ்சு உள்ள போதா? வாயில பேசுறதுனால குண்டு வெடிக்க போகிறதா? அல்லாஹ் நாவினால் பேசுவதற்காக தான் அல்லாஹ் தண்டிக்க போகிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சகிலத்துக உம்முக யா முஆத், முஆதே உன்னுடைய தாய் உமக்கு பாரமாகட்டும், உம்முடைய தாய் உமக்கு பாரமாகட்டும். இது போன்ற விஷயத்தினுடைய வேதனை நீங்கள் புரியாமல் கேட்கிறீர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர், எவ்வளவு பெரிய விளக்கசாலி, இந்த நாக்கினுடைய தீமையை நீங்கள் புரியாமல் கேட்கிறீர்களே, சத்தியத்துக்கு உம்முக யா முஆத், முஆதே உம்முடைய தாய் உமக்கு பாரமாகட்டும். ஹல் யகுஃபுன் நாஸ ஃபீ வுஜூஹிஹிம் ஃபின்னார் இல்லா ஹஸாயித் அல்ஸனதிஹிம், மக்களை முகம் குப்புற நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவது தெரியுமா? அல்லாஹ் மலக்குமார்களை உத்தரவிட்டு பெடலியை பிடித்து அப்படியே முகம் குப்புற நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடியது தெரியுமா? இல்லா ஹஸாயித் அல்ஸனதிஹிம், அவருடைய நாவுகள் செய்யக்கூடிய அறுவடைகள் தான். நாவால பேசி பேசி, நாக்கால் எதை பேசக்கூடாதோ அதை பேசி, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி நாவால் செய்யக்கூடிய அறுவடைகள் தான் மனிதர்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பில் நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை, யார் தீய வார்த்தைகளையும் தீய செயல்களையும் செய்வதை விடவில்லையோ அவன் உண்ணாமல் குடிக்காமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நோன்பு என்பது கேடயம் என்றால் நீ தீய வார்த்தைகளை பேசிவிடாதே, தீய செய்த முட்டாள்தனமான காரியங்களை செய்து விடாதே என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவோ விஷயம் நம்ம நாக்கால் அழித்து விடுகிறோம்.
தர்மம் கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டினால் அந்த நன்மை அழிந்து போய்விடுகிறது. ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு நான் அல்லாஹ்வை சிறப்பாக வணங்கிவிட்டேன், கால்களுக்கு நின்று தொழுது விட்டேன் என்று ஒருவன் அதை பெருமையாக பேசுவது அவனுடைய வணக்கம் அழிந்து விடுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒருவன் அவனிடம் வந்து ஒருவன் மற்றொருவன் உதவி கேட்கிறான், கொடுப்பதற்கு அவனிடம் எதுவுமே இல்லை, உண்மையிலே இல்லை, கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், கௌலு மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. உங்களால் கொடுக்க முடியாமல் போகும் பொழுது நீங்க நல்ல வார்த்தை பேசுறீங்க, உங்கள்ட்ட வந்து உதவி கேட்கிறவங்களுக்கு கொடுக்க முடியல, எதுவுமே இல்லை, சரி பொறுமை செய்யுங்க, அல்லாஹ் லேசா இருக்கும், உங்களுக்கு நான் துஆ செய்யறேன், நீங்க நல்ல வார்த்தையை சொல்றீங்க. அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த ஒரு பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்கள், இது எதை விட சிறந்தது தெரியுமா? கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. தர்மம் கொடுத்து விட்டு நோவினை செய்வதை விட இது மிக சிறந்தது. கோடி கோடியாக கொடுத்து விட்டு லட்சக்கணக்கிலே கொடுத்து விட்டு நம்மிடம் உதவி பெற்றவன் நாம் நோவினை செய்கிறோம் அல்லவா, சொல்லி காட்டுகிறோம் அல்லவா, இதை விட எது சிறந்தது தெரியுமா? கொடுக்க முடியாதவன் பேசக்கூடிய நல்ல வார்த்தை சிறந்தது. ஒருவர் நமக்கு செய்த பாவங்களை நாம் மன்னிப்பது சிறந்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டியும் நோவினை செய்யும் பாடுபடுத்தி விடாதீர்கள். நம்ம பல நேரங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பல நேரங்களில் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தியும் சாதாரண விஷயம் அல்ல, நம்ம தர்மங்களை அழித்து நாசமாக்கிவிடும். ஒருவரிடம் ஒருவர் கண்ணியமாக பழகுவார், ஏதோ ஒரு சூழலில் இவர் அவரிடம் உதவி பெற வேண்டிய சூழல் வந்துவிட்டால் உதவி செய்தவர் அவரை எப்படி கண்ணியமாக பழகினாலும் உதவியை கொடுத்தோம் என்பதற்காக அவரிடம் அந்த கண்ணியத்தை குறைப்பதை பார்க்கிறோம். இவர் உதவி நம்மகிட்ட உதவி வேண்டாம் தானே, ஒரு டீ வாங்கி வந்திருக்கேன், இவர் அந்த உதவியை செய்யாமல் அந்த டீ வாங்கி கொடுக்க தப்பு நான் சொல்ல வரல, இவர் இந்த உதவியை செய்யாவிட்டால் அந்த மாதிரி சொல்ல மாட்டார், இவர் அந்த உதவியை கொடுக்காவிட்டால் வேலையை வாங்க மாட்டார், அவர்கள் கண்ணியமாக இருப்பார். இவர் நம்மிடம் உதவி வாங்கி விட்டார், நாம் இவருக்கு உதவி செய்திருக்கோம், இந்த வேலையை வாங்கினால் என்ன? செய்த உதவிக்காக அவரை நோவினை செய்வது. அப்படி என்றால் நாம திருப்பி எப்படி நினைச்சிடக்கூடாது, ஒருவருக்கு டீ வாங்கி கொடுத்தா தப்பா, ஒருவருக்கு உதவி செஞ்சா தப்பா? தவறே கிடையாது. ஆனால் இவர் இந்த உதவியை செய்யாவிட்டால் அவரை அது போன்ற வேலையை வாங்க மாட்டார், இந்த உதவியை செய்ததற்காக அவரை நோவினை செய்கிறார். இதை அல்லாஹ் பார்க்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இறை நம்பிக்கையாளர்களே, சொல்லி காட்டியும் நோவினை செய்யும் உங்கள் தர்மங்களை நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள். இதை யாருடைய பண்பாடு அல்லாஹ் சொல்கிறார்? இவையெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவருடைய காரியங்கள். இவருடைய உழைப்பு எப்படி? கமஸலி ஸஃப்வான், ஒரு வழுக்கு பாறையில் அலைஹி துராப், அதன் மீது மண் ஒட்டி கொண்டிருப்பதை போன்றுதான் ஒரு நன்மை. ஃபஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு ஸல்லா லா யக்திரூன அலா ஷைஇன் மிம்மா கஸபு. அந்த வழுக்கு பாறையின் மீது ஒரு பெருமழை பொழிந்து விட்டால் அதை வெற்றுப்பாறையாக ஆக்கிவிடும். அது போன்றுதான் இவர்கள் செய்த நன்மைகள் தான், நல்லவர்களினால் எந்த விதமான பாக்கியங்களையும் பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய நன்மைகளை அளிப்பது எது? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், தர்மத்தினால் நாம் பெறக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் அளித்து விடுகிறது. தர்மம் எப்படிப்பட்டது? நபிகள் சொன்னார்கள், வஸதகத்து தக்ஃபிஉல் ஹத்தியா. தர்மம் என்பது பாவங்களை அழிக்கும், தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போன்று. ஆனால் இங்கே நாம் செய்த தர்மமே நம்மை தீவித்து எரிப்பதாக மாறுகிறது எப்பொழுது? நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா மின் ரிதுவானில்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய ஒரு வார்த்தையை பேசுகிறான், இஹ்லாஸோடு, இறைவனுக்காக, அவனுடைய உள்ளத்தில் வேற எந்த நாட்டில் உலகத்தில் செல்வாக்கை பெற வேண்டும் அல்லது மதிப்பை பெற வேண்டும், கண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாமல் என்னுடைய இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தில் அவன் வார்த்தையை பேசுகின்றான். அவனுடைய நோக்கம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அந்த வார்த்தையை பேசுகின்றான். ஆனால் அவன் அந்த வார்த்தையை பேசும்போது அதற்கு எந்த விதமான வெயிட்டும் அவன்கிட்ட இருக்காது, சாதாரண வார்த்தை. ஆனா பேசக்கூடிய நிலை உள்ளத்துல வந்து இறைவனுக்காக பேசுகிறோம் என்று அவன் பேசுகிறான். அவன் பேசிய அந்த வார்த்தைக்காக அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துகளை எங்கோ உயர்த்தி கொண்டு போய் விடுகிறான்.
இன்னொரு அடியான் அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரிய ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான். அதை அவன் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. என்னவாகிறது? யஹ்வி பிஹா ஃபின்னார், அந்த வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்திலே சறுக்கி விழுந்து விடுகிறான். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது சாதாரண ஒன்று. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் அப்த யதகல்லமு பிகலிமா மா யதபையனு ஃபீ, ஒரு அடியான் தான் என்ன பேசுகிறோம் என்பதை சிந்திக்காமல் சில வார்த்தைகளை, கொடுமையான வார்த்தைகளும் பேசி விடுகிறார். அதுல உள்ள எவ்வளவு பெரிய பேராபத்து அந்த வார்த்தை. அந்த வார்த்தை நம்மை எவ்வளவு பெரிய கேட்டு கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அவன் சிந்திக்காமல் ஒரு அடியான் பேசி விடுகின்றான். அதனால் யஸில்லு பிஹா மா ஃபின்னார் அபஅத மா பைன மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை விட தூரமாக நரகத்திலே அவன் சறுக்கி விடுகின்றான். யார் கண்டறிய முடியும்? கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தை யார் கண்டறிய முடியும்? படைத்த ரப்பை விட யாருக்கு தெரியும்? கிழக்கு என்பது ஒரு எல்லையை நாம் குறித்து விட முடியுமா? மேற்கு என்பதற்கு ஒரு எல்லையை நாம் குறித்து விட முடியுமா? கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தூரம் அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தது. அவ்வளவு தூரம் அவன் நரகத்திற்கு கீழே செல்கிறான் என்று சொன்னால் நரகம் எவ்வளவு பெரியது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு பயங்கரமான ஒரு பேராபத்தை இந்த நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் உண்டாகிவிட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒரு ஆலிம் ஒருவர் இருந்தார். அந்த ஆலிமுக்கு நெருங்கிய நண்பர் ஒரு பாவி. அந்த ஆலிமுக்கு நெருங்கிய நண்பர் ஒரு பாவி. இந்த ஆலிம் என்ன செய்கிறார்? அந்த பாவி தவறு செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம், இந்த மாதிரி தப்பு செய்யாதப்ப கடமை, தீமையை தடுப்பது கடமை, இந்த மாதிரி செய்யாதப்ப பாவம் அவர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், சல்லி வரப்பி, எனக்கும் என் ரப்பு கூட நீ நம்பர் உள்ள கொடுக்க போகிற, அது முட்டாள்தனமான வாதம், முட்டாள்தனமான பேச்சு. தீமையை தடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதை அவர் செய்கிறார். அல்லாஹ்வுடைய போதனையை கேட்க வேண்டியது கடமை. சல்லி வரப்பி அபுஇஸா அலைஹி ரகீபா, நீ எனக்கு கண்காணிப்பானா, நீ அனுப்பப்பட்டிருக்கிறாயா அப்படிங்கிறார். அவன் இந்த ஆலிம் அவரை பார்க்கும் போதெல்லாம் மார்க்க அடிப்படையில் போதனை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர் அதே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த ஆலிம் சொல்கிறார், வல்லாஹி லா யஃபிருல்லாஹு லக், வல்லாஹி லா யுத்கிலுல்லாஹு ஜன்னah, அல்லாஹ்வே சத்தியமா அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வே சத்தியமா அல்லாஹ் உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான். மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார். ஒருவரை பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு எங்கே இருக்கிறது? ஒருவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு எங்கே இருக்கிறது? அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வினாடியே, அந்த நேரத்திலே இந்த ஆலிமுடைய உயிரை கைப்பற்றி விட்டான், அந்த பாவியுடைய உயிரை கைப்பற்றி விட்டான். அந்த பாவிக்கு அல்லாஹ் சொன்னா, நீ செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு செல். அந்த ஆலிமிடம் அல்லாஹ் கேட்டான், குந்த காதிர அலா மா ஃபீ யதி, என்னுடைய அதிகாரத்தில் என்னுடைய கையில் உள்ளதற்கு நீ அதிகாரம் பெற்றவனா? உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அவருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அவர் நரகத்திலே அந்த ஆலிம் தூக்கி வீசப்பட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தகல்லம பி கலிமத்தின் அவுபகத் துன்யாவு ஆகிரத்து, அவர் பேசிய ஒரு வார்த்தை அவருடைய துன்யாவை மறைத்து விட்டது. அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டான். ஆகிரத்தோடைய மறுமையை மறைத்து விட்டது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்று சாதாரண ஒன்றல்ல. மற்றவர்களை பற்றி நாம் புறமாக பேசக்கூடிய வார்த்தைகள், அவதூறாக பேசக்கூடிய வார்த்தைகள், திட்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை சத்தியம் செய்ய சொன்னான், வல்லாஹி, அல்லாஹ்வை சத்தியமாக, லா யஃபிருல்லாஹு லக, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று ஒருவனை பார்த்து ஒரு மனிதன் சொல்லியிருந்தான். அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்தான்? மன்தல்லதி தஅல்லா அலைய அன்னி லா அஃபிரு லஹு, நான் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று எவன் மீது என் மீது சத்தியம் சொல்லி சொன்னவன் யாரடா? அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னான், நான் அவனை மன்னித்து விட்டேன், வ அஹ்பத அமல், உன்னுடைய எல்லா அமல்களையும் நான் அழித்து விட்டேன். அல்லாஹ் இணை வைக்கிற பாவம், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹபித அமலு, யா அல்லாஹ்வுக்கு வலைன் அஷ்ரக யஹ்பதன அமலு, நபியே அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி, இணை வைத்தது சிலையை வணங்குவது மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்குரிய ஒரு அதிகாரத்தை, ஒரு வார்த்தையை நாம் தெரிந்தே பேசிவிட்டாலும் நம்முடைய எல்லா அமலும் அழிந்து போய்விடும். அவ்வளவு கொடூரமான இணை வைத்து உன்னுடைய அமல்களை நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான்.
நாம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இணைவைப்பு வார்த்தைகள் எவ்வளவு அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம், அறியாமல் பயன்படுத்துகிறோம், தெரிந்த எவ்வளவு பயன்படுத்துகிறோம். நம்ம நடைமுறை வாழ்க்கை அல்லாஹ் காப்பாற்ற. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மை நரகத்தின் அடித்தட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரன் மின்ஹும். இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், பரிகசிக்க வேண்டாம். உருவத்தை வைத்து, தோற்றத்தை வைத்து, பேச்சை வைத்து, அழகை வைத்து, எதை வைத்தும் சரி யாரையும் நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள். ஏதாவது ஒரு வார்த்தையை வரலாம், நெட்டைய வரலாம், நட்டைய வரலாம், குட்டைய வரலாம், ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து என்ன செய்யாதீர்கள், மற்றவர்களை பரிகாசம் செய்யாதீர்கள். நீ யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ அவங்க உங்களை விட அல்லாஹ் கிட்ட நல்லவங்களா யோசிச்சு பாருங்க. மன் ஆதாரி வலியில் பக்கத்து ஆதரவு என்னுடைய நேசரை எவன் பகைக்கிறானோ அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை நிறைய நான் சொல்லி காட்டாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசராக நமக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் அவரை பரிகசிக்கின்றோம். பரிகசித்தால் அவன் சார்பாக நம்மோடு யுத்தம் செய்வோம் யார்? அல்லாஹ் நம்மோடு யுத்தம் செய்கின்றான். தப்பிக்க முடியுமா? நம்முடைய நிலை என்னவாகும்? எவ்வளவு பெரிய கேட்டில் இந்த கேள்வி பேச்சு கொண்டு போய் சேர்த்து விடும். அடுத்து சொன்னார்கள், வலா நிசாவும் மின் நிசாய், எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பரிகசிக்க வேண்டாம். அடுத்தவங்க அற்பமா நினைக்காதீங்க, இழிவா நினைக்காதீங்க. அல்லையும் அல்லாஹ் குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி, அல்லாஹ் ஆண்களுக்கு சொன்னது பெண்களுக்கு பொருந்தும். பெண்களுக்கு அல்லாஹ் குறிப்பா சொல்லி காட்டான். இவங்கள்ட்ட எந்த திறமையும் இருக்காது. வீட்டுக்காரர் பணக்காரரா இருப்பாரு, வீட்டுக்காரர் சம்பாதிப்பாரு, வீட்டுக்காரர் நகை வாங்கி கொடுப்பாரு. இவங்க அடிக்கக்கூடிய பெருமை மற்றவங்களை இழிவா நினைக்கிறது பாருங்க. சுபான் அல்லாஹ் காப்பாற்ற ஈமான் கொண்டவர்களை தவிர. அதனால இவங்க மற்றவங்களை இழிவா நினைக்கிறது, இவங்க மற்றவங்களை மட்டமா நினைக்கிறது பெண்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். அதான் அல்லாஹ் சொல்றான், எஸ்கள் வலா நிசாவும் நிசாயும், எந்த ஒரு பெண்ணும் மற்றொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, நீங்கள் எந்த பெண்களை பரிகாசம் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். நீங்க அழகுல பெருசா இருக்கலாம், உங்களுக்கு நகை அதிகமா இருக்கலாம், உங்களுடைய வீடு கொடவடமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரிகசிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நல்லவங்களா இருந்தா உங்க கதை என்னவாகும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அதான் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரன் மினல் வன், இறை நம்பிக்கையாளர்களே அதிகமான சந்தேகங்களை, வீண் சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாத வன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, மற்றவருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யகுதப் பாதுக்கும் பாதா, நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். புறம் பேசுறது வார்த்தையால் பேசுறது தானே. ஒருவரிடம் அவரிடம் உள்ள குறையை நேரடியாக சொன்ன தப்பு கிடையாது. அவரிடம் எந்த குறையை நேரடியாக சொன்னால் அவர் வெறுப்பாரோ அதை இன்னொரு ஆட்டம் சொல்வதுதான் புறம் என்பது. வலா யகுதப் பாதுக்கும் பாதா, ஒருவரை பற்றி ஒருவர் நீங்கள் புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹும் அஹீ மைதா, தன்னுடைய சகோதரன் செத்த பிணமாக இருக்கும் பொழுது அவனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? பொதுவாகவே மனித இறைச்சியை சாப்பிட மாட்டான். புத்திசாலியான மனிதன், மனித நேயம் உள்ளவன், அதை நீங்கள் கலியத்துக்கு நீங்கள் வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் அவன் மிக்க மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேராஜ் பயணத்திலே செல்லும் பொழுது சிலர் உலோகங்களை போன்ற நகங்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய ஓர்களிலும் மேல்களிலும் அப்படியே அவர்கள் பிராண்டி கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீலே மா ஹாவுலா, இவர்கள் யார்? இவர்கள் ஏன் இது போன்ற இரும்பாலான நகங்கள் அல்லது உலோகத்தாலான நகங்களை வைத்து தங்களை தாங்களே கீறிக் கொள்கிறார்கள்? என்ன காரணம்? அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாவுலா யகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் தான் மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகத்திற்கு மனித சமுதாயத்திலேயே ஒரு நேசத்திற்குரியவர்கள், அழகு நிறைந்தவர்கள். நபிகள் நாயகத்துடைய இன்னொரு மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹஸ்புக மின் சஃபியா கதா வ கதா, சஃபியா அப்படி இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு போதும் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியா நக்கலாங்க செய்றாங்க. அவங்க குள்ளம் என்பதை அவங்க கையால் சைக்கினை கதை சொல்லி காட்டுறாங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா லகத் கல்லம்தி பி கலிமத்தி,
நீ பேசிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தையை கடலில் கொண்டு போய் கரைத்தால் மசஜத்தில் பஹர், கடல் துர்நாற்றம் பிடிக்கும். கடல் நிறமாறி. கடல் எங்கேயாவது உலகத்தில் நிறமாறி பார்த்திருக்கிறோமா? உலகத்தில் எல்லா சாக்கடையும் கடல்ல போய் தான் கலக்குது. உலகத்தில் உள்ள எல்லா அழுக்கும் கடல்ல போய் தான் கலக்குது. கடல் எங்க நிறமாறிச்சு? கொஞ்சம் சில நேரங்களில் வேணா ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் ஆகும், மொத்த கடல் நிறமாறுமா? கடல் எப்படி வைக்கப்பட்டு அது எவ்வளவு அழுக்கு உள்ள போனால் உள்வாங்கி சுத்திகரித்து விடும் கடல். ஆனால் அடுத்தவங்களை நம்ம நையாண்டி பண்றது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, புறம் பேசுறது, பொய் பேசுறது, இந்த வார்த்தைகள் இருப்பாங்க, கடலையே அது துர்நாற்றம் பிடிக்க வைத்து விடும் என்று மாற்றி அமைச்சிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பின் மூலம் நாம் பெற வேண்டிய பாடங்களில் ஒன்று நம்முடைய நாவை பாதுகாப்பு. நான் சொன்ன அடிப்படையில் நாம் நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியை நோன்பின் மூலம் பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமான உரைகளில், அதிகமான நபிமொழிகளில் நம்முடைய நாவை பாதுகாப்பது குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னார்கள், அஃதருமா யுஹ்ஜுன் நாஸல் ஜன்னா, மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வுடைய இறையச்சம், நற்குணம். இந்த இரண்டும் மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வ அஃதருமா யுஹ்ஜுன் நாஸல் நார், மனிதர்களை அதிகமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. மனிதர்கள் என்று சொன்னால் தௌஹீத்வாதிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களுக்கு, இணை வைத்தவர்களுக்கு கதை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களை அதிகமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அது ஃபமு வல் ஃபர்ஜ், அவனுடைய வாயும் அவனுடைய மர்மஸ்தானம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்முடைய நாவை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மற்றொரு செய்தியை சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம், சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா? யாருடைய நாவினாலும் கருத்தினாலும் பிற முஸ்லிம்கள் ஒரு பாதுகாப்பை உணர்கிறார்களோ, தன்னுடைய நாவினாலும் கருத்தினாலும் பிற முஸ்லிம்களுக்கு யார் தொல்லை தராமல் இருக்கிறானோ அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்று சொல்லி காட்டினார்கள். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையவமலி மா பைன லஹ்யஹி மா பைன ரிஜுலைஹி அதுவும் லஹு ஜன்னா. யார் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் தன்னுடைய 2 கால்களுக்கு மத்தியில் உள்ள அந்தரங்கத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த நாக்கை நாம் பாதுகாத்து இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல், இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல், புறம் பேசாமல், பொய் பேசாமல், அவதூறு பேசாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக நம்முடைய சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் தான் சொர்க்கத்திற்கு பொறுப்பாளர். நாம் அதை சரியாக பேணும் பொழுது அது கண்டிப்பாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, அததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் ஏழை என்றால் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் தான் சொன்னார்கள், ஏழை என்றால் அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம் வலா மத்தா, யாரிடம் தங்க காசு, வெள்ளி காசு, வாழ்க்கை வசதி இல்லை அவன் தான் ஏழை என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ் ஏழை என்றால் யார் தெரியுமா? மறுமை நாளில் யத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், தொழுகையை கொண்டும் நோன்பை கொண்டும் தர்மங்களை கொண்டும் வருவான். நன்மை மலை போல் நன்மைகள் அப்படியே சுமந்து கொண்டு வருவான். எப்படிப்பட்ட நன்மைகள்? நோன்பு நோற்ற நன்மைகள், தொழுத நன்மைகள், ஜகாத் கொடுத்த நன்மைகள், குர்ஆன் ஓதி நன்மைகள், இப்படி நன்மைகள் அப்படியே சுமந்து கொண்டு வருவான். ஆனால் அத்தோடு இன்னொன்று சுமந்து வருவான், வயல்தி கது சதமஹாதா, ஒருவனை திட்டி இருப்பான். திட்டுதல் என்பது நாவால் செய்வது. வகதபஹாதா, ஒருவனை பற்றி அவதூறு பேசியிருப்பான். அவதூறு பேசுவது என்பது நாவால் செய்வது. வஅகலமாலஹாதா, ஒருவனுடைய செல்வத்தை சாப்பிட்டு இருப்பான். சாப்பிடுதல் என்பது நாம் செய்யக்கூடிய தீய காரியங்கள், வட்டி மூலமாக, வரதட்சணை மூலமாக, திருடி, இது போன்ற பாவமான காரியங்களின் மூலமாக சாப்பிடுவது. சஃபத்த தமஹாதா, ஒருவனுடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பான். அது போன்று நரபஹாதா, ஒருவனை அழித்திருப்பான். இப்படி எல்லாம் அவன் மற்றவர்களுக்கு பாவத்தோடு கொண்டு வருவான். நாவால் செய்த பாவங்கள், உறுப்புகளால் செய்த பாவங்களோடு அவன் வரும்போது, யூதி ஹாதா மின் ஹஸனாத்தி வ ஹாதா மின் ஹஸனாத்தி, இவன் யாரை திட்டினானோ, இவன் யாரை பற்றி அவதூறு பேசினானோ, யாருடைய செல்வத்தை சாப்பிட்டானோ, யாரை அடித்தானோ, யாரை கொண்டானோ, அவர்களுக்கெல்லாம் இவனுடைய நன்மைகள் அங்கே கொடுக்கப்படும். அங்கே எந்த விதமான பணமோ நகையோ எதுவுமே அங்க நமக்கு பேரம் பேச முடியாது. நன்மை தான், நம்ம நன்மை எடுத்து அங்கே என்ன செய்யப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும். கடைசியில் பார்த்தால் இவன் நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும். இவன் நாவால் பாதிக்கப்பட்டவர்கள், இவனுடைய
பொறுப்பால் செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவருடைய தீமைகள் எல்லாம் எடுத்து இவன் மீது வீசப்படும். கடைசியில் மலை போன்ற நன்மையோடு வந்தவன் மலை போன்ற தீமைகள் இவன் மீது சேர்ந்து அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுகின்றான். நாம் நாவினால் செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. ஒருவனுக்கு இறையச்சம் அதிகரிக்க அதிகரிக்க அவனிடம் ஏற்படக்கூடிய மாற்றம் அவன் அமைதியாவதுதான். அமைதியாவது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருப்பதுதான் ஒருவன் இறையச்சவாதி என்பதற்குரிய அடையாளம். அதை நபிகள் சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் லியஸ்முத். மறுமையை நம்பியவன், அல்லாஹ்வை நம்பியவன் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமதான் மாதம் நம்முடைய நாவை, நம்முடைய செயல்களை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வகையில் நாம் பயிற்சி எடுக்கக்கூடிய மாதமாக ஆக வேண்டும். அத்தகைய நல்லெண்ணத்தோடு நாம் ரமதானை வரவேற்போம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا